இப்படி கொலை பண்ண கூட துணிஞ்சவங்கள அப்படியே விட சொல்றீங்களா? நான் அப்படி ஒண்ணு சொல்ல வரல வேலு. அந்த கீர்த்தி என்னதான் திட்டம் போட்டாலும் அவ நினைச்சதெல்லாம் நடக்குதா? இல்ல இல்ல நடக்கலங்க. ஒருவேளை நடந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? நினைச்சு பார்க்கவே கொலை நடுங்குதுங்க. இங்க பாருங்க வேலு, திட்டம் போட்ட உடனே ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு கீர்த்தி ஒண்ணும் கடவுள் கிடையாது. அந்த கடவுளால மட்டும்தான் ஒரு உயிரை படைக்கவோ அழிக்கவோ காக்கவோ முடியும். நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அப்படி இருக்கும்போது நமக்கு எதிர அந்த கீர்த்தி என்ன திட்டம் போட்டாலும் அது ஒண்ணும் பழிக்காது. வேலு, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கீர்த்தி எல்லாரையும் காயப்படுத்தணும்னு எத்தனை திட்டம் போட்டா. இப்ப கூட எங்க அப்பாவை குறி வச்சுதான் அவ அபிஷேக பால்ல விஷத்தை கலந்திருப்பான்னு எனக்கு தோணுது. ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா வேலு, ஆனா பாருங்களேன், அவ என்னதான் பிளான் பண்ணாலும் அது எப்படியாவது எனக்கு தெரிஞ்சிருது. இன்னைக்கு கீர்த்தியோட அம்மா உயிரை சேர்த்து நான் காப்பாத்திருக்கேன். இதெல்லாம் எப்படின்னு யோசிச்சீங்களா? அத நான் சொல்றேன். கடவுள் நமக்கு துணையா இருக்காரு வேலு. நீங்க வேணா பாருங்களேன், அந்த கீர்த்தி எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அந்த நாளுக்காக தாங்க காத்துட்டு இருக்கேன். கீர்த்தி அவங்க அம்மா 2 பேரோட முகத்தரையும் கிழிச்சாதான் இந்த வீட்டுக்கே விடிவு காலம் ஆரம்பிக்கும். இல்ல வேலு, உங்களுக்கு தான் புரியல. கீர்த்தி தொடர்ந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா அவ கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிப்பா. அது அவளுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு கஷ்டம்தான். அவளை பத்தின உண்மை மட்டும் திரும்ப அவனுக்கு தெரிஞ்சா அவரோட மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு நாள் வரதுக்கு முன்னாடி கீர்த்திக்கு அவ பண்றதெல்லாம் தப்புன்னு நாம புரிய வைக்கணும். சேலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல சேலை விழுந்தாலும் பாதிப்பு நமக்கு தான் வேலு. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லைங்க. இன்னும் அவங்க கோயில்ல பண்ண காரியத்தை நினைக்க நினைக்க நெஞ்சு அப்படியே பதறுதுங்க. என்ன வேலு, நீங்க நடந்து முடிஞ்ச கெட்ட விஷயத்த பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க.